அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன். இந்த வாரம் முழுவதுமே நாம பிரபஞ்சன் அவர்களுடைய சிறுகதை தான் கேட்க போறோம். பொதுவாகவே பிரபஞ்சனுடைய கதைகள்ல மனிதர்கள் அனைவரும் நல்லவர்கள், இந்த இயற்கையின் படைப்பில் அனைத்துமே அழகுதான் அப்படிங்கிற கருத்து தான் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வரும். இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு வரையறை கொடுத்திருப்பாரு. மனிதனை மனிதனுக்கு உணர்த்துவதை தவிர இந்த இலக்கியத்திற்கு வேறொன்றும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மனிதனை உணர்த்தக்கூடியது தான் இவருடைய சிறுகதைகள் பெரும்பாலும் இருக்கும், மனிதத்தையும் கூடவே சேர்த்தி. அப்படியான ஒரு கதை தான் ஒரு மனுஷி. அம்முனி அக்கா ஆப்பக்கடை வச்சிருக்கிறவங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாடியில் தான் சேகர் அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃபர் வாடகை குடியிருக்கார். அன்னைக்கு அம்முனி அக்கா ஆப்பக்கடையிலேருந்து ஒரு கொலை நடந்தால் எப்படி ஒரு பெரிய கூச்சல் குழப்பம் ஏற்படுமோ அது மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. நல்லா தூங்கிட்டு இருந்த சேகருக்கு தூக்கம் களைஞ்சு போச்சு. எழுந்து கண்ணை கசக்கிட்டே பாயில் எழுந்து உக்காந்துருக்கான். சரியாக தூக்கம் இல்லாதனால கண்ணெல்லாம் திகு திகு திகுன்னு அவனுக்கு எரியுது. அப்படியே கண்ணை தேய்ச்சி விட்டுக்கிட்டே கல்டு கிடந்த அந்த கைலியை அப்படியே எடுத்து கட்டிக்கிட்டே கையை ஊனிட்டு மேலே எழுந்து நிற்கிறான். தலை கிர்ன்னு சுற்றுது. ஏன்னா நைட் அவன் எதுவுமே சாப்பிடாதனால எழுந்தோடனே பயங்கரமாக தலை சுற்றுது. வயிறெல்லாம் ஒரு மாதிரி கபன்னு எரியிற மாதிரி இருக்குது. அங்கே மேஜை மேலே ஒரு கூஜால் இருக்கிற தண்ணியை எடுத்து அப்படியே வாயில் கடகடக்குன்னு அப்படியே கவுத்துக்கிறான். அப்போ தான் அந்த வயிறு எரிச்சல் கொஞ்சமாக சரியான மாதிரி ஒரு உணர்வு வருது. ஆணியில் மாட்டியிருந்த அந்த சட்டைப்பையை எடுக்கிறான். சட்டைப்பையில் கையை விட்டு தொலாவி பார்த்தா ஒரு சிகரெட்டும் 35 பைசா மட்டும்தான் அந்த சட்டையில் இருக்குது. சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டே படியிலேருந்து கீழே இறங்கி வரான். அப்போ ஆப்பக்கடையில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. நான் 4 ஆப்பம் கொடுனா பெருசாக கிராக்கி பண்ணிக்கிறிய, நாளைக்கு கட்ட வைக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு காளி அம்னி அக்காட்ட சண்டை கட்டிக்கிட்டு இருக்கா. டே தொட்டாடுறா பேமானே, இன்னும் போனியே ஆகல, அதுக்குள்ளே வந்து மிரட்டிக்கின்னு இருக்கிறான் அப்படின்னு அம்முனி அக்கா பதிலுக்கு கத்துறாங்க. ஏய், ஆப்பச்சுட்டி எடுத்து போட்டு உடைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்கிறா. நீ 5-6 உடைச்ச போட அப்படின்னு அம்னி அக்கா சொல்லுது. இது